Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. வணக்கம். செய்திச் சுருக்கம். மாதத்தில் ஒரு நாள் டாஸ்மாகுக்கு பூட்டு, கொத்தாக கிடைக்கும் பெண்கள் ஓட்டு. தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் 4787 மதுபான விற்பனை கடைகளை நடத்துகிறது. வாரத்தின் அனைத்து நாட்களும் செயல்படும் இந்த கடைகளுக்கு ஆண்டுக்கு 8 நாட்கள் மட்டுமே விடுமுறை. அதுவும் திருவள்ளுவர் தினம், குடியரசு தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி உட்பட முக்கிய நாட்களில் மட்டுமேதான். தினமும் சராசரியாக 150 கோடி ரூபாய் மதிப்பிலான மது வகைகள் விற்பனையாகின்றன. இந்த நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ளன. பெண்கள் ஓட்டுகளை கவர மதுக்கடைகளுக்கு மாதத்தின் முதல் நாள் விடுமுறை அளிக்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அறிவிப்பு வரும் சுதந்திர தினத்தில் முதல்வர் ஸ்டாலின் உரையில் வெளியாகவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இதனால் பெண்கள் மத்தியில் ஆதரவு அதிகரிக்கும் என்கின்றனர் திமுகவினர். அண்டை மாநிலங்களில் மது விற்கப்படுவதால் தமிழகத்தில் மதுவிலக்கிற்கு சாத்தியம் இல்லை. படிப்படியாக மது விற்பனை நேரத்தை 2 மணி நேரம் குறைப்பது, 500 மது கடைகளை மூடுவது போன்றவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின் மாதத்தின் முதல் நாளன்று மது கடைகளுக்கு விடுமுறை விட முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றனர். ஏற்கனவே கேரளாவில் மாதத்தின் முதல் நாளன்று அனைத்து மது கடைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படுகிறது. அதே பாணியை பின்பற்றி தமிழகத்திலும் அதனை அமல்படுத்தும் முயற்சிகள் நடக்கிறது. கொலையில்லாத நாள் இல்லை. அதிமுக ஜெயராமன் வேதனை. போலீசுக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. விபரீதமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என அதிமுக எம்எல்ஏ ஜெயராமன் கூறினார். தமிழகம் இன்றைய சூழ்நிலையில் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் அபாயகரமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் ஒன்று மக்களை போலீஸ்காரன் கொள்கிறான், இல்லைன்னா யாராவது ஒரு ரவுடி போலீஸ்காரரை கொள்கிறாங்க. கொலை இல்லாத நாள் இல்லை. தேசம் நம்ம தமிழகம் முழுவதும் ஒரே பேச்சு. மக்கள் யாரும் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே சென்று நிம்மதியாக திரும்பி வீடு வந்து சேருவோம் என்கின்ற ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையே கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆபத்து என்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுக்கலாம் என்று போனால் போலீஸ் ஸ்டேஷனில் கோயமுத்தூர் நகரத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கிற காவல் நிலையத்திலே ஒருவன் அத்தனை பேர் போலீஸ் இருக்கிற இடத்துல உள்ளே போய் ஸ்டேஷனில் கதவை திறந்து தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கிறான். அவனாக தூக்கு போட்டானா அல்ல அடித்து தொங்க விட்டாங்களாங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு வித்தியாசமான விபரீதமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக வீட்டுக்கு அனுப்புவதற்காகத்தான் இன்றைக்கு ஒருங்கிணைந்து பொள்ளாச்சியிலே ஒன்றிய வாரியாக ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. போலந்து சர்வதேச தடகள போட்டி. ஈட்டி எறிதலில் அன்னு ராணி தங்கம். போலந்தில் சர்வதேச தடகள போட்டி நடக்கிறது. பெண்களுக்கான ஈட்டி எறிதலில் இந்தியா சார்பில் அன்னு ராணி பங்கேற்றார். 62.59 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து முதலிடம் பிடித்தார். தங்க பதக்கம் வென்றார். 58.36 மீட்டர் வீசிய துருக்கியின் எடா 2வது இடமும், 58.24 மீட்டருடன் ஆஸ்திரேலியாவின் லியானா 3வது இடமும் பெற்றனர். அன்னு ராணி ஏற்கனவே 2023 ஆசிய விளையாட்டில் 62.92 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து தங்கம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தடுப்பணைகள், அணைக்கட்டுகள் கட்ட ரூபாய் 1321 கோடி ஒதுக்கீடு. ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாடு திட்டம் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என இந்த ஆண்டு தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி நீர்வளத்துறை வாயிலாக 317 திட்டங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு நிதித்துறையிடம் வழங்கப்பட்டது. நீர்வளத்துறை செயலர் ஜெயகாந்தன் தலைமையிலான குழு இந்த திட்டங்களை ஆய்வு செய்தது. அதில் 254 திட்டப்பணிகளை மேற்கொள்ள 1321 கோடி ரூபாய் வழங்க நிர்வாக ஒப்புதல் கிடைத்துள்ளது. கடலூர் பன்ருட்டியில் கெடிலமாறு, பெண்ணையாறு, தருமபுரி பெண்ணாகரத்தில் நாகவதி ஆறு, திருப்பத்தூர் ஆம்பூரில் பாலாறு, திருச்சி மண்ணச்சநல்லூர் சண்முகா நதி, தஞ்சாவூர் பேராவூரணி, பொன்னைக்குத்தியாறு உள்ளிட்ட 15 இடங்களில் தடுப்பணைகள் கட்டப்பட உள்ளன. திருப்பத்தூர், தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அணைக்கட்டுகள் கட்டப்பட உள்ளன. தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், சிவகங்கை, மதுரை, ஈரோடு மாவட்டங்களில் நீர்வளத்தை காக்க ரெகுலேட்டர்கள் கட்டப்பட உள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த மருதம்பள்ளம் கிராமத்தில் கடல் நீர் ஊடுருவலை தடுக்க கடைமடையில் ரெகுலேட்டர் கட்டப்பட உள்ளது. அத்துடன் பல இடங்களில் பழைய நீர்வழித்தட கட்டமைப்புகள் புனரமைக்கப்பட உள்ளன. நாங்க கஸ்டம்ஸ் அதிகாரிகள் நகைக்கடை ஊழியரிடம்
1.5 கிலோ தங்கம் பறிப்பு. மதுரையைச் சேர்ந்தவர் விஜயராஜா, வயது 40. இவர் அங்குள்ள நகைக்கடையில் பணிபுரிகிறார். இவர் நகை வேலைப்பாடுக்கு காரைக்குடிக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் சென்ற 4ஆம் தேதி இரவு விஜயராஜா காரைக்குடிக்கு பஸ்ஸில் வந்தார். ஓனர் கொடுத்தனுப்பிய 1.5 கிலோ தங்க கட்டியுடன் சிவம் தியேட்டர் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரை பின்தொடர்ந்து காரில் வந்த 4 பேர் ஆட்கள் இல்லாத இடத்தில் வைத்து வழிமறித்தனர். தாங்கள் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என கூறி காரில் ஏற்றினர். 1.5 கிலோ தங்க கட்டியை பறித்துக் கொண்டு கானாடு காத்தான் அருகே இறக்கிவிட்டு சென்றனர். விஜயராஜா காரைக்குடி வடக்கு போலீசில் புகார் கொடுத்தார். ஏஎஸ்பி பிரான்சிஸ் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. ராஜா இவ்வழியே தங்கத்துடன் செல்வதை ஏற்கனவே தெரிந்தவர்கள்தான் திட்டம் தீட்டி இதை செய்துள்ளனர் என போலீசார் சந்தேகித்தனர். விசாரணையில் அவர் பணிபுரியும் நகைக்கடை ஊழியர் மனோஜ் மீது சந்தேகம் வலுத்தது. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மனோஜ் மதுரையில் குடும்பத்துடன் தங்கி பணிபுரிந்து வந்துள்ளார். அவர் மீது சந்தேகம் வர காரணம், இதற்கு முன் இந்த வேலையை செய்து வந்தது மனோஜ் தான். 2 மாதமாகத்தான் ராஜாவிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மனோஜ் சென்று வந்தபோது அடிக்கடி சில கிராம் நகை குறைவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவரது செல்போனை ஆய்வு செய்ததில் மகாராஷ்டிரா நண்பர்களிடம் பேசிய உரையாடல் சிக்கியுள்ளது. முதலில் உண்மையை மறைத்த அவரை போலீசார் அவர்களது பாணியில் விசாரித்தனர். மனோஜ் உண்மையை ஒப்புக்கொண்டார். மகாராஷ்டிராவிலிருந்து நண்பர்கள் 4 பேரை வரவழைத்துள்ளார். சுங்கத்துறை அதிகாரிகள் போல் நடிக்க வைத்து தங்க கட்டியை கொள்ளையடித்து செல்வதுதான் இவர்கள் பிளான். தங்கக்கட்டி கைக்கு வந்ததும் அந்த கும்பல் மகாராஷ்டிராவுக்கு தப்பிச் சென்றுள்ளது. மனோஜை வடக்கு போலீசார் கைது செய்தனர். சினிமா பாணியில் கொள்ளையடித்து காரில் தப்பிய கொள்ளையர்களை பிடிக்க 3 தனிப்படையினர் மகாராஷ்டிரா சென்றுள்ளனர். ஓனர்கள் மீது ரசாயனம் ஊற்றிவிட்டு நகைக்கடையில் கொள்ளை முயற்சி. துப்பாக்கியுடன் வந்தவர்கள் துணிகரம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கடைவீதியைச் சேர்ந்த வைத்தீஸ்வரன் அதே பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார். கடை அடைக்கும் நேரத்தில் நகை வாங்குவது போல் 2 பேர் வந்தனர். உரிமையாளர் வைத்தீஸ்வரன், அவரது மனைவி செண்பகலட்சுமி, கடையில் வேலை செய்யும் வசந்தி ஆகியோர் ட்ரேயில் நகைகளை அடுக்கி வைத்து காண்பித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் அசந்த நேரம் பார்த்து அந்த இருவரும் பாட்டிலில் கொண்டு வந்திருந்த ரசாயனத்தை அவர்கள் மீது பீச்சி அடித்துவிட்டு 20 பவுன் நகைகளை கொள்ளையடிக்க முயன்றனர். மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை பீச்சி அடித்தும் துப்பாக்கி காட்டி மிரட்டியும் நகைகளையும் சுருட்டிச் செல்ல முயன்றனர். நகைக்கடை உரிமையாளர் வைத்தீஸ்வரன், அவரது மனைவி செல்வலட்சுமியும் கொள்ளையர்களை எதிர்த்து போராடி அவர்களை பிடிக்க முயன்றனர். ஒருவர் மட்டும் பிடிபட்டார். தப்பி ஓடிய மற்றொருவரை கடைவீதியில் இருந்த மக்கள் மடக்கி பிடித்தனர். 2 பேர் வந்தாங்க. வந்து செயின் வேணும், 1 பவுன் செயின் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் வந்து இல்லை 2 பவுன் செயின் வேணும், 1.5 பவுன் செயின் வேணும், அதை எடுத்துட்டு வாங்க, அதில் ஏதோ மாடல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் 1.5 பவுன் செயின் 2 பவுன் செயின் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து காட்டிகிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து அவனுக்கு எனக்கு திருப்தியாக இல்லை அவங்க பார்க்குறதுக்கு. அதனால் எங்கள் வீட்டுக்காரம்மாக்கிட்ட இவங்களுக்கு வியாபாரம் வேண்டாம், எடுத்து வச்சுடு, கடை முடியலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அது தெலுங்குல அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் சீக்கிரம் எடுத்து வச்சுருவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் இந்த ட்ரேயெல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே எந்திச்சு வெளியே போனாங்க. அது 2 பேர் வந்தாங்க. ஆளுக்கு ஒரு பாட்டில் எடுத்தாங்க. பாட்டில் எடுத்து இப்படி விசிறாங்க மூஞ்சியில். ஒரு இதில் வந்து மிளகாத்தூள் இருக்கும் போல இருக்குது, இன்னொன்று கம்மா என்னன்னு தெரியல, எல்லாம் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கு, ரொம்ப இறுகி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டுக்காரமாக கண்ணெல்லாம் பட்டிருக்கு, கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்குது அப்படின்றாங்க. மூஞ்சி கண்ணு எல்லாமே பட்டிருக்கு. பிடிக்கும்போது நகையெல்லாம் பிடிச்சேன். அவனை பிடிச்சேன். அவன் என்னை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடிவிட்டான். தள்ளி விட்ட உடனே நகையெல்லாம் கீழே விழுந்துடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா இன்னொருத்தர் இருந்தான். இன்னும் அவனை போய் பிடிச்சிட்டேன். அவனை பிடிச்சா அவனும் என்னை தள்ளி விட்டுட்டு வெளியே போடினான். என்னை பொதுமக்கள் என்ன சப்போர்ட் பண்ணாங்க. பிடிங்கன்னா எல்லாம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து அவனை பிடிச்சிட்டாங்க. ஏபிஎஸ் நகை வச்சிருக்கிறோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அவர் கஸ்டமர் சொல்லி அட்டன் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவங்கள்ட்ட பிஹேவியர் இவருக்கு பிடிக்கல. அதனால் அனுப்பிவிடணும்னு சொன்னாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த வார்த்தை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்குது. என்னன்னு தெரியல. அவங்க பாக்கெட்டில் கை விடவும்
ஏதோ சம்திங் ராங் நடக்குதுன்ட்டு கை இப்படி நானும் இது பண்ணலான்னு வந்தேன். மேலே அவங்க அடிச்சு விட்டாங்க, இப்படி தட்டி விட்டு அப்புறம் அப்படியே அவங்களும் தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் அவரும் ஓடி போய் ட்ரேவையும் பிடுங்கினாரு. நானும் பின்னால் போனேன். அவ்வளோதான் தெரியும். அங்கு வந்த ஆத்தூர் போலீசாரிடம் இருவரும் ஒப்படைக்கப்பட்டனர். துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்தனர். பிடிப்பட்டவர்களில் ஒருவர் திருவாச்சூரைச் சேர்ந்த மூர்த்தி என்பது தெரிந்தது. இருவர் மீதும் ஏற்கனவே திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. பைக் மீது வேன் மோதி கோர விபத்து, 3 இளைஞர்கள் மரணம். கள்ளக்குறிச்சி சின்னசேலம் அடுத்த நாக்குப்பத்தை சேர்ந்தவர்கள் தினேஷ், வெங்கடேசன், சிவசக்தி. இவர்கள் மூவரும் நேற்று இரவு 9 மணியளவில் பைக்கில் சின்னசேலம் பைபாஸ் ரோடு வழியாக அம்மையகரம் நோக்கி சென்றனர். சின்னசேலம் ரயில்வே மேம்பாலத்தில் சென்றபோது அதே திசையில் கொய்யாப்பழம் ஏற்றி சென்ற மகேந்திரா பிக்கப் லோடு வேன் பைக் மீது மோதியது. இந்த விபத்தில் தினேஷ், வெங்கடேசன், சிவசக்தி ஆகிய மூவரும் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தனர். தகவலறிந்த சின்னசேலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மூவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் இறந்த தினேஷ் பஞ்சர் கடை வைத்துள்ளார். இவருக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன் பெண் குழந்தை பிறந்துள்ளது. வெங்கடேசன், சிவசக்தி இருவரும் லாரி டிரைவராக உள்ளனர். விபத்தில் ஒரே கிராமத்தை சேர்ந்த 3 பேர் இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது.